ஒலின்ற யூனிட்டில் ஒரு சின்ன டாபிக் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதாவது வந்து ஒவ்வொரு டெசிபல்ஸ் இது எல்லாமே வந்து டெசிபல்ஸில் இருக்குது. ஸோ என்னென்ன டெசிபலில் எந்தெந்த மாதிரி ஒலி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 0 டெசிபலில் தான் கேட்கும் திறன் வந்து தொடங்குது. 10 டெசிபல்ஸில் வந்து இலைச்சருகின் சத்தம், வெறும் இலைச்சருகின் சத்தமே வந்து 10 டெசிபல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அமைதியான அறை 20 செகண்ட் ரூம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை ரூம் நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். அமைதியான அறையின் இல்லை எவ்வளோ டெசிபல் சவுண்ட் இருக்குன்னா 20 டெசிபல். அதுக்கப்புறம் வந்துட்டு மெதுவாக பேசுதல், 3 பேராக சேர்ந்து பேசுவாங்க. ஸோ 30னா மெதுவாக பேசுதல் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து லைப்ரரி வந்து 4 சைடும் அமைதியாக இருக்கும். ஸோ 40. அடுத்து வீடுனா ஆஃபீஸ் 50, வீடு 50 அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை 50 lakhஸில் வந்து ஹவுஸு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து வீடு 50. ஓகேவா? அடுத்து உரையாடல், இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, உரையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 70 அப்படின்றது வந்து 7 மாடி ரோடு போட்டிருப்பாங்க, 2ஆக பிரிச்சுருப்பாங்க. ஒரு ரோடே 2ஆக பிரித்து 7 மாதிரி வந்து சிட்டியில் நெரிசல் அதிகத்துக்காக போட்டிருப்பாங்க. ஸோ 70ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சராசரி தொழிற்சாலை ஒலி, தொழிற்சாலையில் எப்போவுமே வந்து 8 மாதிரி போட்டிருந்து அதில் வந்து 2 இது வழியாக போய் இது வழியாக வர்ற மாதிரி நிறையா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ தொழிற்சாலை ஒலி. அடுத்து சுரங்கப்பாதை ரயில் ஒலின்றது 90. 100னா 100 டிகிரி செல்சியஸ் தான் கொதிக்கும். ஸோ கொதிகலன் தொழிற்சாலை அதோட சவுண்ட் வந்து 100 டெசிபல். அடுத்து 110 டெசிபல்னா ராக் பேண்ட் பெருக்கி, ராக் பேண்ட் 2 கையை வச்சதுன்னா வந்து ராக் பேண்டுக்கு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ 110 அப்படின்னா வச்சுக்கலாம். குடையாணி, ஒரு ஆணியில் 2 கொடையை வந்து தொங்க வச்சுருப்பாங்க. ஸோ 120 டெசிபல் அப்படிங்க வச்சுக்கலாம். அடுத்து ஜெட் விமானம் 140 டெசிபல். ராக்கெட் ஏவுறது, ராக்கெட் வந்து 180 டிகிரி செக் பண்ணிட்டு தான் வந்து ஏவுவாங்க. ஸோ 180 டெசிபல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து 0ல் கேட்கும் திறன் தொடங்குதில் இப்போ தான் குழந்தை பிறக்குதுன்னா ஒரு இலையை வந்து தைரியத்துக்காக கொடுப்பாங்க 10. அடுத்து ஒரு அமைதியான ஒரு ரூமில் தான் குழந்தைய வச்சுருப்பாங்க 20. ஒரு 3 பேராக வந்து பார்க்க வருவாங்க, அமைதியாக பேசுவாங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கனாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். லைப்ரரியில் அடுத்து 4 பக்கமும் லைப்ரரி. வீடுனா 50 lakhs. உரையாடல்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க உரையாடுறது. நகர்ப்புற நெரிசல்னா 70. சராசரி தொழிற்சாலை இதுனா 80. சுரங்கப்பாதைனா 90. கொதிகலன்னா 100. அடுத்து 180 டிகிரியில் தான் வந்து ராக்கெட் ஏவுவாங்க. அது கொஞ்சம் கம்மியாக தான் ஜெட் விமானம். 140ல் ஜெட் விமானம், ஒரு ஆணியில் 2 கொடை. ஸோ 120. அடுத்து ராக் பேண்ட் 2 கை வச்சு டான்ஸ் பண்ணுறாங்க 110. ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 90 டெசிபலை விட அதிகமான ஒலியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கப்போ, கேட்ட உடனே கிடையாது, இப்போ 90 டெசிபலுக்கு அதிகமான ஒலியை கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும் போதும் 120 டெசிபலுக்கு அதிகமான ஒலியை வந்து கேட்குறப்பையும் வந்து நமக்கு காதில் வலி ஏற்படும். 120க்கு மேலேனா இந்த குடையாணி இந்த இயந்திரம், இதுக்கு மேலே இந்த ஜெட் விமானம் ராக்கெட் ஏவுதல் இது வந்து ஆப்வியஸ்லி நமக்கு கேட்டே உடனேயே வலி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 டெசிபலை தொடர்ந்து கேட்குறப்ப வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.